நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் நம்ம சோறுக்கு அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த அப்பளத்தை வச்சு சோறு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்கு முதலாவது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து விட்டுருவோம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துருவோம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் லேசாக ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை மட்டும் போகட்டும். அடுத்ததாக ஒரு 100 கிராம் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். தக்காளியை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. அந்த தக்காளி எல்லாமே சேர்ந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை உள்ளே சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மசாலா சேர்த்த உடனே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடியாகி வந்திருக்குது. இந்த இடத்துல இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து விடலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா கழுவி வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக வட்டை அப்பளம் எடுத்து ஒரு 5 அப்பளத்தை நல்லா பொரித்து வச்சுருக்குறோம். பொரித்து லேசாக மட்டும் இந்த மாதிரி நொறுக்கிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த அப்பளத்தை ரொம்ப நொறுக்கிற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ்களாக இருக்கிற மாதிரி உள்ளே போட்டு கலந்து விட்டலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த அப்பளத்தில் நல்லா மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிக்கிறோம். சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சோறு ஏற்கனவே பொங்கி அதை லேசாக உதிரியாக ஆற வச்சுருக்கிறோம். அந்த சோறை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இது நார்மலாக எப்போவும் நம்ம வீட்டில் பொங்குற நார்மலான அரிசி தான். பொன்னியோ இல்லைனா பாசுமதியோ கிடையாது. ஏன்னா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வீட்டு அரிசியில் பண்ணாலே சூப்பராக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நெய்யை சேர்த்து விட்டுருவோம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா விரவி விட்டுறலாம். அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு அப்படியே 3 பேருக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு அருமையாக சாப்பிடுவாங்க. தினம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.